பண்ணுறதுக்கான ஒரு நேச்சுரல் கிளென்சிங் ஏஜென்ட். அது வந்து கெமிக்கல் இல்ல. அதில தான் வந்து கெமிக்கல வந்து யூஸ் பண்ணி அது நல்லா இருக்கிறதுக்காக, பார்க்குறதுக்காக எல்லாமே யூஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ இது வந்து சோப்புங்கிறது வந்து அ ஒரு நீங்க வந்து எப்படி ஓகே ஒரு பால் இருந்துச்சுன்னா, அத முறிச்சு நீங்க வந்து எப்படி வந்து கர்ட் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி எண்ணெய வந்து முறிச்சா வந்து சோப்புங்க. ஓகே. ஸோ அந்த காலத்துல நீங்க பார்த்துருக்கீங்க. ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்றது? சமையல் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு விறகுலாம் எரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கருப்பு வந்து படிஞ்சிருக்கும் அந்த சட்டியில. அந்த கருப்ப வந்து அ அ கழுவுறதுக்கு வந்து ஒரு நாரு, அப்புறம் சாம்பல் வைப்பாங்க. அத தேய்க்கும்போது உங்களுக்கு நுரை வரும். ஸோ அதுதாங்க சோப்பு. ஓகே. ஸோ அதுதான் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஐடி பெர்சன். ஓகே. நான் ஒரு இப்போ ஐடி பெர்சனோட வந்து நான் ஒரு வந்து பேஷன் ஆன்டர்பிரினர்ன்னு சொல்லுவாங்க. பேஷன் ஆன்டர்பிரினர்னா சின்ன வயசுலேருந்து ஒரு கெமிக்கலே இல்லாத ஒரு விஷயம் வந்து நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, சின்ன வயசுலேருந்தே வந்து நான் ரிசர்ச் பண்ணி, ரைட்டியும் எடுத்து நான் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு ஷாம்பு ஆகட்டும், ஒரு க்ரீம்ஸா இருக்கட்டும். நீங்களே ஆன்லைன்ல போய் பாருங்க. ஷாம்பூல, க்ரீம்ஸு, காஸ்மெட்டிக்ஸ்ல எல்லாமே ஃபுல் பிளாஸ்டிக். ஓகே. ஓகே ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ பிளாஸ்டிக்ன்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் செக் பண்ணுங்க. ஓகே. அதுக்கு மாற்று தான் வந்து ஷாம்பூ பார்ஸு, நம்ம க்ரீம்ஸு, மூலிகையால பண்ணப்பட்ட வந்து க்ரீம்ஸும் வந்து மாற்று வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க சேஞ்ச் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எத சேஞ்ச் பண்றது அப்படின்னா, அதான் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் மேனுஃபேக்சரிங் பண்ணி. ஓகே. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு நீங்க எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லாம, நீங்க வந்து ஒரு சேஞ்ச் ஆயிருங்கன்னு சொல்றது தான் நான் சேஞ்ச் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ வித் திஸ் தாட் ப்ளீஸ் சே நோ டூ பிளாஸ்டிக் அண்ட் வருங்காலம்னு பேசாம, நம்மள ஃபர்ஸ்ட்டு இந்த பாய்சன்லேருந்து நம்ம காப்பாத்தணும். இப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க வந்து என்ன சின்ன விஷயம் என்ன ஆகப்போகுது அப்படின்னு. இப்போ வந்து ஒரு 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 கிளாஸ் இருக்குன்னா, அதில வந்து நீங்க ஒரு சொட்டு வந்து மேபி லைக் பாய்சன் கலந்தா நம்ம அவ்வளோதான் கதை முடிஞ்சு போயிடும். ஆனா ஒரு பெரிய பாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரே ஒரு சொட்டு வந்து நீங்க பாய்சன் கலக்குறீங்க அப்படின்னா, அந்த பாய்சன் வந்து ஒண்ணும் ஆகாதுங்க. ஏதோ ஒரு நிமிஷம் ஆகும். ஆனா டெய்லியும் அத நீங்க சாப்பிட சாப்பிட அதுதான் ஸ்லோ பாய்சனுங்க. அதனால ப்ளீஸ் ஸ்டாப் தி ஸ்லோ பாய்சன். ஒரு விஷயமும் வந்து மாறிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். ஸோ இதுவும் நம்ம கொஞ்சம் மாத்தி, நம்ம வந்து நம்மள வந்து நம்ம தாங்க பாதுகாக்கணும். ஸோ வித் திஸ் தாட் ஐம் சைனிங் ஆஃப் கேலன்யா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் வந்து நீங்க தட்டிட்டு என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ப்ளீஸ் மேக்ஸிமம் பீப்பிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணா தான் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிட்டுருக்கோம், என்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம், என்ன ப்ராப்ளம் நம்ம உடம்புக்கு ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ வித் திஸ் தாட் ஐம் சைனிங் ஆஃப் கேலன்யா, பிடிசி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் and support my work.